இபிஎஃப்ஓவில் அதிரடி மாற்றம். இனி 1 மாதம் பணிபுரிந்தாலும் ஓய்வூதியம் கிடைக்கும். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. புதிய விதியின்படி இனி 1 மாதம் பணிபுரிந்தாலும் கூட இபிஎஸ் திட்டத்தில் பங்களிப்பு செய்த ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்களாவார்கள். இந்த மாற்றம் முன்பு ஓய்வூதிய பலனை பெற முடியாத லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. முந்தைய விதிமுறைப்படி ஒரு ஊழியர் 6 மாதங்களுக்கும் குறைவாக பணிபுரிந்து வேலையை விட்டு விலகினால் அவரது பணிக்காலம் 0 முழுமை ஆண்டு என கருதப்படுகிறது. இதனால் ஓய்வூதியத்திற்காக அவர்கள் செலுத்திய இபிஎஸ் பங்களிப்பு செல்லாதாகிவிடும். அவர்களுக்கு பிஎஃப் பணம் மட்டுமே கிடைக்கும். இதன் காரணமாக அவர்கள் இபிஎஸ் பங்களிப்பானது வீணானது. ஆனால் 2024 ஏப்ரல் மே மாதங்களில் இபிஎஃப்ஓ வெளியிட்ட சுற்றறிக்கையில் ஊழியர் ஒருவர் 1 மாதம் மட்டுமே பணிபுரிந்து இபிஎஸ் திட்டத்தில் பங்களிப்பு செய்திருந்தாலும் அவரும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த மாற்றம் குறைந்த காலத்திற்கு பணிபுரியர்கள் அல்லது அடிக்கடி வேலை மாறுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த புதிய மாற்றத்தால் பிபிஓ, லாஜிஸ்டிக், டெலிவரி ஊழியர், ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர் என பலரும் பணியடைவார்கள். இனி அவர்களது இபிஎஸ் பங்களிப்பு வீணாகாது. மேலும் இவர்கள் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள். இந்த நடவடிக்கை இளைஞர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும். வேலை மாறும் சமயங்களில் அவர்களுக்கு ஒருவித மன நிம்மதியும் அளிக்கும் என்று கூறப்படுகிறது. பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் பாஸ்புக்கில் உள்ள இபிஎஸ் பங்களிப்பை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓய்வூதிய பகுதிக்கு சேர்க்கப்படாமல் இருந்தால் இபிஎஃப்ஓவில் புகார் அளிக்கலாம். புகார் அளிக்க பாஸ்புக்கின் ஸ்கிரீன்ஷாட் அல்லது பிடிஎஃப் தேவைப்படும். இந்தியாவில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த வேலைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இந்த மாற்றம் அவசியமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் அடிக்கடி வேலை மாறுவது என்பது இந்த துறையில் சாதாரணமாக நடக்கும் ஒன்று. முன்பு அத்தகைய ஊழியர்கள் இபிஎஸ் பங்களிப்பு அங்கீகரிக்கப்படாததால் அவர்கள் இழப்பு ஏற்பட்டது. இந்த புதிய விதி அந்த சிக்கலை நீக்கி கோடிக்கணக்கான ஊழியர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.